உண்மையாக எல்லா தரப்பும் சார். இது வந்து சும்மா இங்கே பாருங்கள், லோ லெவல், மிடில் லெவல், ஹை சொசைட்டி கிடையாது. இந்த பெண்களோ இந்த ஆண்களும் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு தரப்புலையும் இருக்காங்க, ஒவ்வொரு தரப்புலையும் இருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து லோ கிளாஸுக்கு தான் பொருந்தும், மிடில் கிளாஸுக்கு தான் பொருந்தும், ஹை சொசைட்டி இது எல்லா தரப்பும் பொருந்தது. ஏன்னா எல்லா தரப்புலையும் இந்த வழி இருக்குது. ஒவ்வொரு கணவனை இழந்த மனைவியும் தான் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், வெறும் பெண்கள்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு மனைவி இழந்த கணவனுக்கு தான் தெரியும் அந்த வழி. அவங்களுக்கு வந்து அவங்க வாழற வாழ்க்கை நரகம். பெண்கள் கூட பிள்ளைங்க இப்படி சமுதாயத்தில் எப்படியோ வாழ்ந்துடுறாங்க. ஆனால் நீங்கள் போய் எங்களை மாதிரி ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவியை இழந்த ஒரு கணவன்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், இதுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். படம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. படம் மாதிரி தெரியல, இது ஒரு வாழ்க்கையாகவே தெரியுது. இல்லைங்க, நிறைய பேர் யோசிக்கிற விஷயந்தான் இது. ஆனால் வெளியில் சொல்லலையா என்னன்னு தெரியல. ஆனால் நாங்களாம் இதை ஏற்றுப்போம். எங்களுக்காக இருந்தாலும் சரி, எங்கள் பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுப்போம். ஆமாம், இல்லைங்க, அது வந்து ஊர் கிராமங்களில் இருக்கலாம், இங்கே இல்லை. இங்கே எல்லோரும் இதே போல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில விஷயம் வெளியே தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான். எனக்கு அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு நான் சாப்பாடு ஊட்டும் போது தண்ணி தானாக வருது. இல்லை, பாதியிலேருந்து தான் வர்றாரு சார், பாதியிலேருந்து தான் வர்றாரு. ஆமாம், அவர் கதையை பார்க்கணுன்னா பயமாக தான் இருக்கும். ஏன்னா எமோஷ்னலாகவே இருக்கும் படம் ஃபுல்லாகவே. அருமையாக இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பொண்ணோட லைஃப்பில் நடக்கிற ஒரு ட்ராஜடி தான். அதை எப்படி மாற்றிக்கலாம், தன்னோட லைஃப்பை எப்படி இது பண்ணிக்கலான்றத அவ்வளோ கிளியராக நல்லா எடுத்திருக்காரு டேரக்டர் சார். விமர்சனம் பண்ணுற யாருமே வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, புரியுதுங்களா? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனாலும் பரவாயில்ல, கெட்டது பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ இருக்க காலத்தில் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு வராங்க. இதை டேரக்டர் நல்ல விதமாக எடுத்திருக்காரு, சரிங்களா? இது உண்மையிலே நிறைய பெண்களுக்கு நடக்கிற லைஃப்பில் நடக்கிற ரியல் ஸ்டோரி தான் இது. எனக்கு வந்து அந்த குழந்தைங்க 2 பேர் சாதம் ஊட்டி போட்டுட்டு அந்த அம்மா வந்து சொல்கிறாள்ல, நாளைக்கு நம்ம குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிடுவோமான்றது, அது எல்லா அம்மாவும் நினைக்கிற ஒரு ஃபீலை வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அந்த லேடி. அந்த அம்மா நல்லா நடிச்சிருக்காங்கன்றதை விட அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ ஒரு 2 குழந்தைங்கள நினச்ச ஒரு அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ, ரியலாக அந்த அளவுக்கு தத்ரூபமாக நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சூப்பராக ஒர்க் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஒரு விடோ உமன் அவங்களோட லைஃப்பை திரும்ப அவங்க வாழ்கிறதுக்காக, அந்த பூ பொட்டு வைக்கிறதுக்காகவே அந்த திரும்ப இன்னொரு லைஃப்பை வாழணுன்றதுக்காக எடுத்த அந்த டெசிஷனை அவங்க சொசைட்டிக்கு சொல்லவே எத்தனை வருஷம். அவங்களோட 26 வயசில் அவங்க விடோ ஆனாங்க. 42 வயசாச்சு. அவங்களோட லைஃப்பை திரும்ப அவங்க மறுமணம் பண்ணணும்னு யோசித்ததுக்கே அத்தனை வருஷம் ஆச்சு. ஸோ இந்த மூவி வந்து அந்த மாதிரி நிறைய உமன்ஸ் இருக்காங்க, பசங்களுக்காக அவங்க லைஃப்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்பும் அவங்க வாழலாம், பசங்களையும் பார்த்துட்டுன்றதை கன்வே பண்ணுது இந்த மூவி. ரொம்ப அதுதான், அவங்க மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுன்றப்ப அந்த பசங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, அம்மா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்குல எண்ணெய் போட்டு செய்கிறப்ப, அப்போ நாளைக்கு மேரேஜ் ஆச்சுன்னா நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்ம பசங்களுக்கு யார். ஸோ அந்த தாட் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்குமே அந்த இது வந்து அஃபெக்ட், அது யோசிக்கவே முடியாது அவங்களால. நம்ம இன்னும் யார் நம்ம பசங்களை பார்த்துப்பா அந்த கொஷின். அவங்க பெரிய பசங்க, ஆனால் இன்னும் சின்ன பசங்களாக இருக்கப்ப இன்னும் அந்த போகிற இடத்துல அவங்களுக்கு சேஃபாக இருக்குமா இருக்காதா. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப, அதுதான் உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷனான விஷயம். பசங்களுக்காக மட்டும்தான் அவங்க வாழ்கிறாங்களே. ஆமாம், இது வந்து சிட்டிஸில் யாருக்கும் அவ்வளோவா தெரியறதில்ல. ஆனால் கிராமப்புறத்தில் தான் இந்த மாதிரி நிறைய வெளியவே வர முடியாமல், ஸோ அப்படியே வாழ்ந்துடுறாங்க, அவங்க லைஃபையே அப்படியே அது அப்படியே முடிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே பார்க்கணும். எல்லாருமே அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் கேட்கலாம், நம்ம நீங்கள் இன்னொன்று பண்ணிக்கிறீங்களா, இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கோங்க, அந்த அட்லீஸ்ட் அவங்களுக்கு திங்க் பண்ண வைக்கிறதுக்காச்சும் நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது அவர் ஆக்டிங். அந்த லாஸ்ட் ஆஃப் மீன்ஸ் ஒரே மாதிரி போரிங்காக இல்லாமல் காமெடியும் இருந்தது, எல்லாமே மிக்ஸ்டாக இருந்தது. எமோஷனும் கன்வே ஆச்சு. நிறைய இடத்துல காமிக் ஜோக்ஸ் நிறைய நல்லா இருந்தது. அந்த படம் பார்க்குறப்ப 2-3 சீனில் எனக்கு ஃபீல் ஆகி அழுக வந்துச்சு. பட் அது மற்றவங்களுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல. பட் இது வந்து ஒரு காமனாக, இப்போது மற்ற இடங்கள் அது காமனாக, அதே லைக் ரீமேரேஜ் வந்து நடக்கிறது வந்து காமனாக இருந்தாலும், இன்னும் சில இடங்களில் அது எவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குது. அவங்க இஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு அவங்க அந்த எவ்வளோ தடங்களை தாண்டி அதை பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக அவங்கள
சில இடத்துல கொலை பண்ணுற அளவுக்கு அவங்கள எவ்வளோ கீழ்த்தனமாக பேச முடியுமோ அந்த அளவுக்குலாம் இன்னமும் அது இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து அவங்க எப்படி அதை பண்ணியிருக்காங்கிறது வந்து ரொம்ப அருமையாக, அது ரியல் லைஃப்பில் எப்படி இருந்துச்சோ அது அப்படியே படமாக வந்து எங்கேயுமே நடிப்பு தெரியாமல் சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். இன்னமும் எல்லாமே காமன் தான் அப்படின்னு பேசுகிற ஒரு இடத்துல இது காமன் இல்லை, இது இன்னமும் இருக்குது. பட் அதுலேருந்து ஒருத்தர் வெளியே வந்திருக்காங்கன்னா நம்மளும் வெளியே வர முடியும்னு ஒருத்தர் நினச்சி மாறினாங்கன்னா அது அது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த படத்துக்கு கொடுக்குற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம். இல்லை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கதை ரொம்ப நல்லா இருக்குது, ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. 100 சாமின்றது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமி இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஆனால் வந்து ஜென்ரலாக நம்ம கண்ணெதிரே இருக்கிறவங்க அம்மா, அவங்களுக்கு ஒரு பசங்களாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்கிற படம் தான் இந்த மூவி. கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது சில மூவியில் வந்து ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்க. இப்போ நிறைய மூவியில் நம்ம பார்க்குறோம், ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை எடுத்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கஷ்டப்படுறதை காமிக்கிறது. அப்போது நம்மளோட இதுவே அப்படி தான். ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா உடனே என்னாச்சுன்னு கேட்குற ஒரு மனசு நமக்கு இருக்கும். ஆனால் இதில் வந்து அவங்க கஷ்டப்பட்டாலும் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க, அதை வந்து கமர்ஷியலாக எல்லாருமே பார்க்குற அளவுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காரு சசி சார். பிடிச்சிருக்கு அப்படின்னா அது இப்போ வந்து எதுவுமே இன்னும் மாறாமல் இருக்குது. ரொம்ப ஜென்ரேஷனாக இருந்துட்டு இருந்தாலுமே நம்மள இன்னும் எதுவுமே சேஞ்சஸ் வரலை. இப்போவுமே ஒரு பொண்ணு செகண்ட் மேரேஜ் பண்ணான்னா அதுக்கு வேறு பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு மூவி வந்து எல்லாரையுமே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 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 அன்மேரிட் ஒருத்தவங்க மேரிட் ஆகிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா அதே லெவலில் இருக்க ஒரு பொண்ணுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும். ஆனால் இதில் வந்து எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, அந்த ஒரு சின்ன குழந்தை கூட ஓகே அம்மாவுக்கு வந்து இன்னொருத்தவங்க இருந்தா அப்பான்றதை தாண்டி அம்மாவுக்கு இன்னொருத்தவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு குழந்தை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த மூவி இருக்கும் சார். அதான் சார், அவர் வந்து எப்படின்னா இந்த மூவியில் வந்து அவரோட ரியல் கேரக்டர் என்னன்னு வெளியே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஹோல் ஹார்ட்டடாக பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மூவி. அவரோட ஒரிஜினல் கேரக்டரே வெளியே வந்துச்சு. இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம், விஜய் ஆண்டனி சார் ஒவ்வொரு ஃபேஸில் பார்த்துருப்போம். ஆனால் இதுதான் வந்து அவரோட ரியல் கேரக்டர் சொல்லலாம், அப்படி இருந்துச்சு. இல்லை இப்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது நம்ம சப்போர்ட் பண்ணலனாலும் ஒதுங்கி போயிடலாம் அப்படின்றத இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்மளும் சில டைம்ஸில் வந்து நம்மளும் ஹியூமன் பீயிங் தானே, ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம காசு பேசிடுவோம், அவங்க அப்படி தான் அப்படின்னு காசு பேசிடுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் ஒதுங்கி இருந்தால் கூட அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளை புரிய வச்சுருக்காங்க.